ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி உட்காந்து பேசி வீடியோ எடுத்தே ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ இன்றைக்கி நம்ம சேனலுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் இப்போ ரீசெண்டாக 75,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதனால அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு Q&A செஷன். இதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, என் ஃப்ரெண்ட்ஸு, இவங்கெல்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ் ஒரு 8 கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு நான் பதில் சொல்ல போகிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் என்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ஃபாலோவிங் வீடியோஸில் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுவேன். கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் 75,100 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து கிரியேட்டர்ஸான எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து மைல்ஸ்டோன்ஸ் நாங்கள் கடந்து வரோன்னா அதுக்கு ஒரே ரீசன் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களோட சப்போர்ட், என்கரேஜ்மெண்ட், அப்புறம் வந்து உங்களோட ஐடியாஸ், அப்புறம் சஜஷன்ஸ், இதெல்லாமே வந்து ஒரு மேஜர் பார்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 75,000 ஃபேமிலியாக இருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் வந்து எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு கொஸ்டினாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பல பேர் வந்து பல நேரங்களில் எனக்கு இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. எதுக்கு நீங்கள் வந்து யூடியூப் சூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு. ஸோ யூடியூப் சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து மெயினாக எனக்கு வந்து பீப்புளோட கனெக்டடாக இருக்கணும். ஜஸ்ட் ஒரு சின்ன சர்க்கிள்னு அப்படின்னு இல்லாமல் எனக்கு வந்து எல்லா பக்கத்துல இருந்தும் வந்து பீப்புளோட கனெக்டடாக இருக்கணும். உலகத்தோட கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து சொந்த ஊரில் கூட, சொந்த நாட்டில் கூட இல்லை, சரி வெளிநாட்டில் இருக்கோம் அப்படின்றதுனால வந்து எனக்கு என்னைய மாதிரி ஆட்கள், என்னைய மாதிரி திங்க் பண்ணுறவங்க, லைக் மைண்டட் பீப்புள், இல்லை வந்து நம்மளுக்கு சஜஷன் கொடுக்குறவங்க, அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணணும். என்னைய வந்து ஆக்குபைடாக வச்சுக்கணும். அதே சமயம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும். நான் ஒரு விஷயத்த நம்புவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நாலேஜ் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை ஷேர் பண்ண நம்மளுக்கு இன்னும் நிறைய நாலேஜ் நம்ம தேடி போகிற மாதிரி இருக்கும். அதாவது கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால எனக்கு அந்த ஒர்க் ரொம்ப பிடிச்சது. அதுக்கு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப். ஸோ யூடியூப் வந்து அதே மாதிரி யூடியூப் வந்து ரொம்ப ஈஸியான விஷயங்களும் கிடையாது கண்டிப்பாக. ஏன்னா நம்ம சேனல் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 February மந்த். அதில் வந்து ஒரு வித்தின் ஒரு 5 to 6 months நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வித்தின் ஃபியூ மந்த்ஸ், அதாவது ஒரு 1 இயர்க்குள்ளே 10,000, 25,000 எல்லாமே ரீச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 2020 வந்து பார்த்திங்கன்னா நம்ம 50K சப்ஸ்கிரைபர்ஸ். இதே மாதிரி ஒரு Q&A செஷன் நம்ம வச்சுருந்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம 75,000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எனக்கு எவ்வளோ நாள் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 years and 1 month. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஈஸியானது ஒன்று கிடையாது. ஏன்னா நிறைய காம்படிஷன் இருக்கும். 2020 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோவிட் டைமு. நிறைய பேர் நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு நம்மளே ஏதாவது ஒரு இதில் இன்வால்வ் ஆகிக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் நிறைய சேனல்ஸும் வந்துச்சு. அதே மாதிரி செலிப்ரிட்டிஸும் நிறைய பேர் சேனல் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அதனால் அந்த டைம் காம்படிஷனுமே ரொம்ப ஜாஸ்தி. நானுமே வந்து பார்த்திங்கன்னா டாபிக்ஸ் வந்து ரொம்ப வைரலாக போகிற டாபிக்ஸை எடுத்து பண்ணி அந்த மாதிரி கிடையாது. என்னோட லைஃப் ஸ்டைலில் நான் ரெகுலராக என்ன பண்ணுறேனோ அதுதான் மோஸ்ட்லி நான் போடுற மாதிரி இருக்கும். இதுதான் என்னோட கண்டென்ட் வந்து மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து நான் இன்னொரு பார்ட் டைம் ஒர்க்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லாத்தையும் நான் பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்றதுனால வந்து மேபி க்ரோத் வந்து ஸ்லோ ஆகிருந்துருக்கலாம். பட் அதுக்கு எனக்கு வந்து பெருசாக ரெக்ரெட் எதுவும் கிடையாது. ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் கன்சிஸ்டண்ட்டாக தான் பண்ணியிருக்கேன். இனிமேலும் பண்ணுவேன். ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு மைல்ஸ்டோன் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அது வந்து இதுக்கே ஒரு 4 years ஆச்சு இல்லையா? அதுக்கு ஒரு 8 years ஆச்சுனாலும் எனக்கு கவலை இல்லை. கண்டிப்பாக நான் பண்ணணும்னு நினைக்கிறத பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிடிச்ச ஒர்க் நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் வர சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக எதுலேயுமே வராது. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற இந்த யூடியூப்பும் சரி, நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அது வந்து கிட்ஸுக்குலாம் நான் வந்து மேத்து, ரீடிங் அதெல்லாம் சொல்லித்தர மாதிரி இருக்கும். 2 ஒர்க்குமே நான் ரொம்ப பிடிச்சி பண்ணுறதுனால அந்த ஒரு திருப்தி இருக்குது. ஸோ அதனால் வந்து யூடியூப் எப்போவுமே நான் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மேபி எப்போயாச்சும் நான் பிரேக் எடுக்கலாம். அப்படியே எடுத்தாலும் நான் திரும்பி கம்பேக் கொடுக்க தான் செய்வேன். ஏன்னா இது வந்து என்னோட பார்ட் ஆஃப் த லைஃப் ஆகிடுச்சு. மோரோவர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் எனக்கு யூடியூப். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நீங்கள் எப்படி டாபிக் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 24 hours இதை பற்றியே யோசிச்சுட்டே இருப்பீங்களா? எப்படி அதை வந்து உங்களால் இந்த டாபிக்னு உங்களால் ஒரு ஃபிக்ஸ் பண்ண முடியுது? அதுக்கு எப்படி நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருக்காங்க.
கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட்லி என்னோட லைஃப் ஸ்டைல்ல அப்பப்போ நடக்கிறத தான் மோஸ்ட்லி நான் சொல்லுவேன். அதே மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் புதுசா தெரிஞ்சிருக்கு, இல்ல நான் வந்து கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதுல ஏதாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா அத குடுப்பேன் நானு. மோஸ்ட்லி அந்த மாரி ரொம்ப ட்ரெண்டிங்ல வைரலா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த எடுத்து நான் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப சான்சஸ் கம்மி தான். இதுதான் வந்து நம்மளோட மார்க் ஆஃப் த சேனல் அப்படின்னா நான் வச்சுப்பேன் நானு. ஸோ கன்டென்ட் வந்து நீங்க அ மக்கள் என்ன குடுக்குறீங்க, இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதாவது சஜஷன் குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அத நான் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் வந்து சஜஷன் குடுத்த வீடியோஸ்லாம் நான் பண்ணும்போது இன்னுமே நெறைய ரீச் இருந்துச்சு. அதனால தான் சொல்றேன், எல்லா வீடியோலும் உங்களோட சஜஷன் குடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான டாபிக் வேணும் அப்படின்றீங்களோ, அத கண்டிப்பா நான் கிரியேட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து ரெவென்யூ. என்னோட யூடியூப் ரெவென்யூ என்ன அப்படின்றது வந்து நெறைய பேர் இன்டைரக்ட்டாவும், டைரக்ட்டாவும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்னால நிஜமாவே பதில் சொல்ல முடியாது. யூடியூபோட பாலிசிலயும் சொல்லக்கூடாதுன்னு இருந்தாலும், இது சொல்றது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அது ஒரு பிராக்டிகலான ஒரு விஷயத்த சொல்றேன். இப்போ ஒரு சேனல்ல ஒரு வீடியோ வந்து நெறைய வியூஸ் இருக்கு அப்படின்னா, அதுக்கு நெறைய ரெவென்யூ வந்திருக்கும்னு நம்ம நெனைப்போம். ஆனா அப்படிதான் கிடையாது. இது வந்து பேஸ்ட் ஆன் அட்வர்டைசர்ஸ் அண்ட் யூடியூப் 2 பேரும் டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் யூடியூபர்ஸ் அதாவது எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு பே பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன் நான். இப்போ ஃபார் எவ்ரி 1000 வியூஸ்க்கு வந்து அட்வர்டைசர்ஸ், அதாவது நம்ம ஒரு வீடியோ பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல, நடுவில், லாஸ்ட்லலாம் அட்வர்டைஸ்மெண்ட் வரும் இல்லையா, அவங்க தான். அந்த அட்வர்டைசர்ஸ் வந்து ஃபார் எவ்ரி 1000 வியூஸ்க்கு இந்த வீடியோக்கு $5 கொடுக்குறாங்க. அப்படி ஒரு பர்டிகுலர் வீடியோக்கு $5 கொடுக்குறாங்க அப்படின்னா, யூடியூப் வந்து அப்படியே வந்து $5 யூடியூபருக்கு கொடுக்காது. யூடியூப் வந்து சம்டைம்ஸ் $2 கொடுக்கும், $3 கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி எல்லா அட்வர்டைசர்ஸும் ஃபார் எவ்ரி 1000 வியூஸ்க்கு, நான் எக்ஸாம்பிள் தான் அந்த $5 சொன்னேன். சில அட்வர்டைசர்ஸ் உங்களுக்கு $3 கூட கொடுப்பாங்க அந்த 1000 வியூஸ்க்கு. சில அட்வர்டைசர்ஸ் அது $7, $10 கூட கொடுப்பாங்க. இதனால நம்மளால சொல்லவே முடியாது எந்த வீடியோ இவ்வளோ ஒரு ரெவென்யூ வரும் அப்படின்னு நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா கூட நம்மளால பப்ளிஷ் பண்ணும்போது சொல்ல முடியாது. அதே மாதிரி வியூஸ் மட்டுமே வச்சு நம்ம வந்து ஒரு ரெவென்யூவுமே கால்குலேட் பண்ணிட முடியாது. ஸோ அதனால இப்படி வேணா சொல்லலாம். நான் இன்னொரு பார்ட் டைம் ஒர்க் பண்றேன் இல்லையா, அதை விட கம்பேர் பண்ணும்போது எனக்கு யூடியூப்ல வந்து கம்மியாக தான் வருது. ஒரு பிரேக் இவன் பாயிண்ட்னு இருக்கும் இல்லையா, நோ ப்ராஃபிட் நோ லாஸ்னு ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ அதை விட கொஞ்சம் பெட்டரான இதில் தான் வந்து யூடியூப் போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணும்போது மெயினாக வந்து நம்மளது குக்கிங் சேனல்ன்றதுனால வந்து பெருசாக எனக்கு வந்து அதுக்கு செலவுகள் கை மீறி போகாது. இப்போ ட்ராவல் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஆகும். பட் இதுக்கு வந்து அப்படி ஆகாதுன்றதுனால எனக்கு வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதை தவிர்த்து ரெவென்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கொலாபரேஷன் வீடியோஸ்லாம் நிறையா வரும். நம்மளுக்கு ப்ராடக்ட் ரிவ்யூக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஸோ நம்ம சேனலில் வந்து நான் பண்ணது ரொம்ப கம்மி. எனக்கு வந்ததை கம்பேர் பண்ணும்போது நான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்ம சேனலுக்கு ரிலேட்டடாகவும் இருக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் அது ஒர்த்தாகவும் இருக்கணும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அப்படி பார்த்து பண்ணுறது தான். ஸோ இது வரைக்கும் எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட் அனுப்புவாங்க, நான் அதை வந்து ரிவ்யூ பண்ணுவேன். இதை தவிர்த்து வந்து ப்ராடக்ட் அனுப்பிட்டு நம்ம அதுக்கு இப்போ ரிவ்யூ பண்ணதுக்கும் மணி பே பண்ணுவாங்க. ஸோ நான் இது வரைக்கும் அந்த மாதிரி வாங்கினது கிடையாது. அப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதே மாதிரி இன்ஸ்டாலையும் உங்களுக்கு வந்து கொலாபரேஷன்ஸ் வரும். ஸோ இதுதான் ரெவென்யூ அப்படின்னு பார்த்தோன்னா இப்படி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ ஹேண்டில் கமெண்ட்ஸ்? இது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சில பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பட் வந்து இந்த கமெண்ட் செக்ஷனை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. யாரெல்லாம் என்ன சொல்லுவாங்க, முகம் காமிச்சு வீடியோ போடுறது, இல்லை ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்ட்டு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு என்கிட்ட சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே நான் சொல்கிறது தான், இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னாலுமே வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க, இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஜட்ஜ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து அந்த ஜட்ஜ் பண்ணுறதோடு நிறுத்தாமல் தேவையில்லாத சில கமெண்ட்ஸும் சொல்லிட்டு இல்லை போட்டுட்டு தான் போவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்கூடாது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோமோ அதை நம்ம செய்யணும். அது நல்ல விஷயம்ன்றதுனால அது நம்ம செஞ்சுட்டு போகிறதுல ஒன்றும் இல்லை. நிறைய விமர்சனங்கள், நிறைய ஜட்ஜ்மெண்ட்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் அந்த Q&Aலேயே.
நான் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் ரூல் வச்சுருப்பேன் அப்படின்ட்டு. எல்லா கமெண்ட்ஸுமே நான் படிப்பேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்குமே நான் வந்து ரிப்ளையும் பண்ணிடுவேன். ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெகட்டிவா ஒரு விஷயம் சொல்ற மாதிரி இருக்கும். சிலது அதில கன்ஸ்ட்ரக்டிவாவும் இருக்கும். அது நம்ம எடுத்துக்கிட்டு நம்மள திருத்திக்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கும். பட் வந்து நம்மள புட் டவுன் பண்ற மாதிரி, இல்ல வந்து தேவையில்லாத விஷயத்த வந்து சும்மா சொல்லிட்டு போகணும். ஒருத்தவங்களுக்கு ஒரு வீடியோ பிடிக்கலன்னா, அத அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். அது யாரும் பண்ணாம கமெண்ட் போடுறாங்க. நம்ம சேனல்ல வந்து கமெண்ட்ஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப கம்மி தான். ஏன்னா ரீச்சே கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால கம்மியா தான் இருக்கு. பட் நெறைய சேனல்ஸ் நான் பார்க்கும்போது அந்த கமெண்ட்ஸ்லாம் நிஜமாவே கண் கொடுத்து பார்க்க முடியல. ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு வாட்டி படிக்கணும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பார்ப்பேன். இது நம்மளுக்கு எந்த வகையிலயும் வந்து யூஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்னா, கண்டிப்பா அது ட்ராஷ் தான். நான் சொன்ன மாரி இட் டிசர்வ் டு பி இன் த ட்ராஷ் அவ்வளோதான். ஸோ அதனால நீங்க சேனல் ஸ்டார்ட் பண்ணணும். உங்ககிட்ட இந்த மாரி கன்டென்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சத நான் மத்தவங்க கிட்ட சொல்லணும். எனக்கு ஆசையா இருக்குன்னா, தயவு செஞ்சு நீங்க போய் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இதுல நெறைய ஃபில்டர்ஸ் இருக்கு. நீங்க சில வேர்ட்ஸ்லாம் போட்டு நீங்க ஃபில்டர் பண்ணி இந்த மாரி வேர்ட்ஸ் வந்துச்சுனாலே நீங்க அந்த அந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கே காமிக்க மாட்டாங்க யூடியூப். ஸோ அதனால அந்த மாதிரி ஃபில்டர்ஸ் போடலாம். இல்லை எல்லா கமெண்ட்ஸையும் நீங்கள் ஹோல்டும் பண்ணிக்கலாம். ஹோல்டு பண்ணி நீங்கள் மனசு வச்சா தான் அதை பப்ளிஷும் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணி தான் நானுமே வச்சுருக்கேன். ஸோ அதனால யாராவது ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இந்த கமெண்ட் செக்ஷனுக்காக யோசிக்காதீங்க, தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரீசெண்ட் டேஸில் நிறைய வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்து நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ மனசை வந்து திடமாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம செய்யணும்னு நினைக்கிறத செஞ்சோம் அப்படின்னா இன்னும் கூட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளை பார்த்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ அடுத்ததா கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க யூடியூப் சேனல் எதுவாக இருந்தாலும் சரி அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன் அதே தான். நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அது செய்யலைனா தான் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குமே தவிர்த்து அதை செய்கிறதுனால நம்மளுக்கு டயர்ட் ஆகுது, இல்லை அதுக்கு மிச்ச விஷயத்துக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப், அதுக்கப்புறம் நான் பண்ணுற இன்னொரு ஒர்க்கு, ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ணணும், குழந்தைய பார்த்துக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த நாலுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி போயிட்டு இருந்தால் தான் வந்து என்னோட லைஃப் வந்து கரெக்டாக போகுதுன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நானுமே அப்படி தான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து எல்லாமே பிளானிங் தான் பண்ணணும். நான் சொல்கிற மாதிரி எப்போவுமே பிளானிங்கிறது வந்து 60% கூட வச்சுக்கலாம். நம்ம 50-50 கூட தேவையில்லை. 60% ஆஃப் பிளானிங் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற 40% ஆஃப் ஒர்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறதுக்கு 90% ஆஃப் சான்சஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்மளை வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சேஞ்சஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எண்ணத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது வந்து நிறைய டைம் அப்பப்போ நம்ம உட்காந்து பண்ணோம் அப்படின்னா எதுவுமே நம்ம லைஃப்பில் பாசிபிள் தான். அடுத்த கொஸ்டின், உங்களோட ஃபேமிலியோட ரியாக்ஷன் என்ன நீங்கள் யூடியூப் சேனலை ரன் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. நான் ஒரு 6 இயர்ஸாக யூடியூப் சேனல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் என்னை யாரும் வந்து எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், ஏன் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டது கிடையாது. நான் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் செஞ்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நான் சந்தோஷமாக இருப்பேன். நான் சந்தோஷமாக இருந்தேன்னா கண்டிப்பாக என்னை சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஸோ ஓரளவுக்கு இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறவங்களால நம்மளுக்கு சப்போர்ட் தான் பண்ண முடியுமே தவிர்த்து அதை வந்து நம்மளை தடுக்க மாட்டாங்க. என்னோட அப்பா அம்மா ஃபேமிலியும் சரி, இல்லைன்னா வந்து என்னோட இன்லாஸ் ஃபேமிலியும் சரி, யாரும் வந்து தடுக்கிற மாதிரி இது வரைக்கும் என்கிட்ட எதுவும் சொன்னதும் கிடையாது. இந்த மாதிரி பேசாத, அப்படி பண்ணாதன்னு இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கணும். என் பையன் வந்து நிறையா வீடியோஸ்க்கு அதை கேமரா பிடிக்கிறதுக்கு, இல்லை சில ஆங்கிள்ஸில் வீடியோ எடுக்கிறதுக்குலாம் வந்து அவர் ஹெல்ப் பண்ணுவார். என் ஹஸ்பண்டும் இந்த ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்க கூட அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க. மிச்சப்படி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் டு எண்ட் கண்டென்ட்லேருந்து சரி, அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் எடிட்டு, பப்ளிஷு, இந்த மாதிரி எல்லா வேலையுமே நான் தான் பண்ணுவேன். அப்படின்றதுனால வந்து எனக்கு அப்படி தான் ஒர்க் பண்ணாலுமே பிடிக்கும். அதனால வந்து இது வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய தடங்களாக யாருமே இருந்தது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நானுமே இதை வந்து கண்டினியூஸாக எனக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்குறது ஒரு யூடியூபும் ஒரு சோர்ஸ்ன்றதுனால இதை கண்டினியூஸாக நான் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் நிறையாவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் யூ லேர்ன் ஃப்ரம் யூடியூப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 6 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, ஸோ இதுவும் நான் இண்டிபெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கிறதுனால வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமே நான் தான் கண்டுபிடிச்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அப்படி ஒர்க் பண்ணுறது தான் பிடிக்கவும் செய்யும். ஸோ
லேர்னிங் வந்து இது நிறைய ஸ்கோப் உள்ள ஒரு ஃபீல்டு தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷத்தில் நான் லேர்ன் பண்ணதும் நிறையா, இன்னுமே நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு வீடியோ நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதில் இருக்க கண்டென்ட்டுக்கு நம்ம ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு விஷயத்த சொல்லிட முடியாது. அதில் வந்து நம்ம சில ரிசர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், அது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்ப் அண்ட் ஷார்ட்டாக அது ப்ரெசென்ட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட் தான். அது நம்ம எப்படி ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம்ல, அது மாதிரி இது வந்து வீடியோ ப்ரெசன்டேஷன். ஸோ நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த உங்களுக்கு ரீச் ஆகுற மாதிரி ஒரு சிம்பிள் லாங்குவேஜில் ஒரு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் சொல்லணும் அப்படின்றது வந்து ஒரு லேர்னிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா பீப்புளோட கனெக்ட் ஆகுறோம் பார்த்தீங்களா, அதுவுமே ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான். அதுவுமே எனக்கு தெரிஞ்ச லேர்னிங் தான். இதில் வந்து ஒட்டுமொத்தத்தில் ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட்டே நான் வந்து யூடியூப்பில் பார்க்க தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாகவும் இருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கொஸ்டினே கிடையாது, ஒரு ஸ்டேட்மெண்ட். இது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, உங்களுக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால தானே யூடியூப் சேனல் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு குக்கிங் பிடிக்கும் தான், பட் மொனோட்டனஸாக இருந்துச்சு அப்படின்னா எனக்குமே அது போர் அடிக்க தான் செய்யும். ஸோ அதனால வந்து நான் எப்போவுமே ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் தான் பண்ணணும்னு நினைப்பேன். ஒரு காய் வச்சு ஒரு 4 டிஷ் பண்ணுறோம் அப்படின்னா 5ஆவதாக என்ன பண்ணலாம் அப்படின்ற யோசனை எனக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு லாங் ப்ராசஸ், ஒரு டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் ஆஃப் குக்கிங்கை நான் வந்து சிம்பிள் பண்ணுவேன். அதே சமயம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 hours தான் நான் வந்து கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுவே வச்சுருப்பேன் நான். மேபி ஒரு வீடியோ பண்ணுறோம், குக்கிங் வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ மேக்ஸிமம் 2 hours ஒரு நாளைக்கு கிச்சனில் ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்ற அளவுக்கு தான் நான் பிளான் பண்ணி குக் பண்ணுவேன். ஸோ எந்நேரமும் நான் குக் பண்ணிக்கிட்டு இல்லை எவ்வளோ நாளும் குக் பண்ணுவேனான்னு கேட்டேன்னா அது கிடையாது. நம்மளோட கொஸ்டின் இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலுமே பத்தாது தான். நிறைய காலகட்டத்தில் நிறைய சப்போர்ட் வந்து எனக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஒரு சிலரை நான் வந்து கண்டிப்பாக இப்போ நான் மென்ஷன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை நான் இது வரைக்கும் நேர்லயே பார்த்தது கிடையாது. பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாகவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாகவோ நம்மக்கிட்ட வந்து கான்டாக்ட்லேயே இருப்பாங்க. அவங்க வீடியோஸ்லாம் போடல அப்படின்னா என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க பாசமாக வந்து. ஸோ அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்தி, அப்புறம் நித்யா, அப்புறம் ரேணுகா ஆண்டி, விஜய் சத்யா, ஜெயந்தி, ராஜலக்ஷ்மி, அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய பேர் இருக்கீங்க. அதில் வந்து அந்த செல்வம் ஆண்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இந்த வீடியோவில் கூட கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இது தவிர்த்து நிறைய பேரை நான் வந்து மிஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு இப்போ ஞாபகம் இருந்ததை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ யார் பேரையாவது மென்ஷன் பண்ணலாம், தயவு செஞ்சு தப்பு நினச்சிக்காதீங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு மிக்க மிக்க நன்றி. நீங்கள் எப்போவுமே இதே மாதிரி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நம்ம நெக்ஸ்ட் மைல்ஸ்டோன்லேயும் உங்கள் எல்லாரையும் நான் திரும்ப இதே மாதிரி ஒரு Q&Aல மீட் பண்ணுவேன். அப்போ கூட நீங்கள் உங்களோட கொஸ்டின்ஸை கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.